ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் எல்லாமே செம்மையாக ஒர்க்கர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. அது சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா போயிட்டு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. கொண்டு போயிட்டு அந்த லிஸ்ட்டையும் ஆனந்த் கிட்டே கொடுப்பாங்க. ஆனந்த் அதை செக் பண்ணி பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆவாங்க. அப்போ சூப்பர்வைசர் எப்பவும் கொடுக்கறத விட இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க, எப்படியோ நம்ம கம்பெனிக்கு 10 லட்ச ரூபாய் லாபம் வரும் சார் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த் டென்ஷன் ஆகிட்டு அவர் போக சொல்லுவாங்க. அப்போ அருண் ஆனந்தை பார்த்து, கார்த்திகால உனக்கு 5 லட்ச ரூபாய் நஷ்டம் நீ சொல்லிட்டு இருந்த, ஆனால் இப்போ அவன் கம்பெனிக்கு 10 லட்ச ரூபாய் லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கான், அதுவும் ஒர்க்கர்ஸோட சப்போர்ட்டோட, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பைசாவும் இல்லாமல் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்த் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி அவருக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி, கார்த்திக் வந்த உடனே நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தீபா இல்லைங்க அத்தா, அவர் இன்றைக்கி காரில் போகவே இல்லை, அவர் இப்போ எம்டியும் கிடையாது, அவர் சாதாரண ஒர்க்கர்ஸ் தானே, அவர் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அபிராமி ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஆனந்த் பாட்டுன்னு உள்ளே போயிடுவாங்க. அருண் கிட்ட எப்படிப்பா இன்றைக்கி வேலைலாம் எப்படி போச்சுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் சூப்பராக போயிடுச்சுமான்னு அருண் சொல்லிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா கூப்பிடுவாங்க. போ உன் பொண்டாட்டி கூப்பிட்றா அப்படின்னு அபிராமியும் சொல்லுவாங்க. அருண் உள்ளே போயிட்டு என்ன ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி உங்கள் தம்பி எப்படி ஒர்க் பண்ணார் அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட அருண் அவனுக்கு என்ன இன்றைக்கி அவன் சூப்பராக ஒர்க் பண்ணான்னு தெரியுமா, கம்பெனியில் வந்த உடனே மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, அதை சரி பண்ணால், டீ பிரச்சனை வந்தது அதையும் சரி பண்ணால், அப்புறம் சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்தது அதுக்கும் சூப்பரான சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணால், ப்ரொடக்ஷனை செம்மையாக 10 லட்ச ரூபாய் லாபம் வர அளவுக்கு அவன் இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்கான்னு தெரியுமா, எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்கான் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா, இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தானே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் சவால் முடியறதுக்கு இன்னும் 29 நாள் இருக்குல்ல, போக போக அவருக்கு பேட்ரி வீக் ஆகிடும், அவர் ஏமாறுற டைம் பார்த்துட்டு அவரை அவுட் பண்ணி நீங்கள் தூக்கி போட்டுடுங்க அப்படின்னாங்க. அதை கேட்ட அருண் எனக்கு என்னமோ இதெல்லாம் நடக்கிற கதை மாதிரி தெரியவே இல்லை, எல்லா நாளும் அவன் ஃபுல் எனர்ஜியோடு தான் இருப்பான்னு எனக்கு தோணுது, சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, லேபர் சப்போர்ட்டோட ஃபுல் எனர்ஜியோடு இருக்கியா நீ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கார்த்திக் வீட்டுக்கு வருவாங்க. அபிராமி கார்த்திக் கிட்ட வேலைலாம் எப்படிப்பா இருந்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கார்த்திக் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாமே ஓகே தான், இந்த மாதிரி லேபராக ஒர்க் பண்ணுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அதை கேட்ட அபிராமி இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும்பா, சரி நீ பசியோடு வந்திருப்ப, சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது, நீ சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுவாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்லுவாங்க. அப்போ தீபா அவர் குளிச்சுட்டு வரட்டும், ரொம்ப டயர்டாக இருக்காரு அப்படின்னாங்க. சரிப்பா நீ குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போவாங்க. ஆனந்தரியா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நானும் அவனுக்கு கஷ்டமான வேலை கொடுத்து போட்ட சவாலில் ஜெயிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பினு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, லேபரோட சப்போர்ட்டோட அவனை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரியா இப்போ அவரோட வீக்னஸ் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, ஒரு பறவையோட பலமே அதோட ரெக்கை தானே, அதை மட்டும் நம்ம உடச்சி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு ஐடியா கொடுப்பாங்க. அதை கேட்டால் ஆனந்தும் ரியா கிட்ட இது சரியான ஐடியாவாக இருக்குது, நாளைக்கே இதை நான் ட்ரை பண்ணுறேன், கார்த்தியோட கதை இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாப்பிட வருவாங்க. அபிராமி தீபா 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பரிமாறுவாங்க. அபிராமி கார்த்திக் கிட்ட, தீபாவும் நானும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கோம், நீ எப்படி இருக்குன்றத சொல்லு அப்படின்வாங்க. அப்போ ஐஸ்வர்யா வருவாங்க. எல்லாரையுமே வர சொல்லி கையோட சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ ஐஸ்வர்யா அபிராமியை பார்த்து, சாப்பாடா இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. வேறு என்ன முக்கியம் அபிராமி கேட்கும்போது ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்குல, அந்த பிரச்சனை தான் நமக்கு முக்கியம், கார்த்திக் 1 மாதம் சவாலில் லேபராக இருக்கேன்னு சொல்லியிருக்காருல, சாப்பிட்ற சாப்பாடு வண்டி வாங்கணும் இது எல்லாத்துலேயுமே அவர் லேபராக தான் இருக்கணும், அப்படி ஃபாலோ பண்ணுவேன் தானே கார்த்திக் சொன்னார், அதை விட்டுட்டு முதல் நாளே அவர் ரூல்ஸில் மீறினா என்ன அர்த்தம், அப்போ அவர் தோற்று போனதா அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட அபிராமி, கார்த்திக் அப்படி என்ன ரூல்ஸில் மீறினா அப்படின்னு கேட்பாங்க. எந்த லேபர் இந்த மாதிரி ஏசி டைனிங் ஹாலில் உட்காந்து இவ்வளோ ரிச்சாக சாப்பிட்றாங்க சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒருத்தர் உங்களால் காட்ட முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே தீபாக்கு எல்லாருக்குமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். அப்போ ஐஸ்வர்யா அப்போல்லாம் எதுவுமே முடியாதுல்ல, அப்புறம் எப்படி கார்த்திக் மட்டும் இதுக்கு விதிவிலக்காக முடியும் சொல்லுங்கள். அப்போ அபிராமி ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, அவன் காலைல கம்பெனியில் காலடி எடுத்து வச்சுட்டு வெளியே வர வரைக்கும் தான் அவன் தொழிலாளி, அதுக்கப்புறம் அவன் முதலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா ஒன்றும் புரியாமல் பார்க்கும்போது, இப்போ சொல்லு சாப்பாடு சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போய் உன்னோட ரூமில் போய் உட்காருப்போ, உன்னோட வேலையை பாரு, கார்த்திக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ சாப்பிடுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட ஐஸ்வர்யாவை அங்கேருந்து போயிடுவாங்க. 2 பேருமே கார்த்திக் பரிமாறுவாங்க. கார்த்திக் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு ஏசி ஆன் பண்ணுவாங்க, ஆனால் ஏசி ஆன் ஆகாது.
அப்போ தீபா கிட்ட என்னங்க ஏசி ஆன் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க. மதியமே வந்துட்டு ஒர்க் ஆகலைங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போனா நீங்கள் ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க நம்ம வீட்லேயே ஒரு மெக்கானிக் இருக்கிறவர், அவரே பார்க்கலாம்ல. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனியில் இருக்க பெரிய மிஷினில் அசால்ட்டாக சரி பண்ணி ஓட வச்சு காட்டுவார். இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான கம்பெனிக்கு போய்ட்டு ரிப்பேர் ஆகி நின்று போன ஒரு முக்கியமான மிஷினை அவர் சர்வ சாதாரணமாக சரி பண்ணி ஓட வச்சுருக்காருங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு ஒர்க்கர்ஸ்லாம் கை தட்டியிருக்காங்க தெரியுங்களாங்க. இது என்னங்க சின்ன ஏசி மிஷின் தானே, இதெல்லாம் அவரால் சரி பண்ண முடியாதா என்ன, இதை சரி பண்ணி அவர் ஓட வைக்க மாட்டாரா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் என்னங்க கலாய்க்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு ஏன் கலாய்க்கிறதா எடுக்கிறீங்க, பாராட்டாக எடுத்துக்கலாம்ல அப்படின்னாங்க. உங்கள் பாராட்டுலாம் இருக்கட்டுங்க, ஏசி மெக்கானிக் ஏன் நீங்கள் கால் பண்ணல அப்படின்னு வந்து கேட்பாரு. அப்போ தீபா வந்து ஆஃப்டர்நூனே கால் பண்ணிட்டேங்க, அவர் திருப்பதியில் இருக்கேன்னு சொன்னார், நாளைக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு வேற சொன்னாருங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன், அதான் ஃபேன் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக்கும் சரிங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் படுத்துக்கிறேன். அப்போ தீபா பக்கத்துலேயே போய் உட்காருவாங்க. ஏங்க எனக்கு தான் நான் டயர்டாக இருக்குன்னு சொன்னாலும் அப்புறம் எங்கே வந்து உட்காடுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லைங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்களே, கை காலெலாம் நான் அமுக்கி விடுறேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு வந்து கார்த்திக் சொல்லுவாங்க. அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க யாரோலாம் என் கை காலை பிடிக்காது எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னாங்க. நான் என்னங்க வேறு யாரோவோ, நான் உங்களோட ஒய்ஃப் தானே, புருஷனுக்கு பொண்டாட்டி கை கால் பிடிச்சி விடுறதுலாம் என்னங்க தப்பாங்க, நீங்கள் காலை நீட்டு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நீங்கள் போய் படுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கார்த்திக் படுத்து தூங்கிடுவாங்க. தீபா பக்கத்தில் போய் உட்காந்து கார்த்திக் தூங்கினதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு கார்த்திக்கோட காலை அமுக்கி விட்டுட்டு இந்த ஃபேன் காற்று மட்டும் பத்தாது, டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்குறதுக்கு வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபேன் கொண்டு வந்து கார்த்திக் பக்கத்தில் வச்சு அதை ஆன் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் நல்லா தூங்கும்போது அவரோட நெத்தியில் போய் முத்தம் கொடுக்கலான்னு போவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் இந்த சைடு திரும்புவாங்க. அப்படியே வெக்கப்பட்டு கார்த்திக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட நான் ஃபேக்ட்ரிக்கு கிளம்புறேன் அப்படின்வாங்க. அப்போ ஆனந்த் கார்த்திக் கிட்ட இன்னைக்கு நீ அபிராமி இண்டஸ்ட்ரிக்கு போக வேண்டாம் அப்படின்வாங்க. போக வேண்டாம்னா என்ன அர்த்தம்னு கார்த்திக் கேட்பாங்க. இல்லை நம்ம குடும்பத்துக்கு இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல அப்படின்வாங்க. சரி அதுக்கு என்னன்னு கார்த்திக் கேட்பாங்க. இந்த சவாலை நீ ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீ வேற ஒரு கம்பெனிக்கு போனால் அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதுக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும்ல, அதனால நீ சவால் விட்ட மாதிரி அந்த கம்பெனிக்கு போய்ட்டு ஒரு லேபராக ஒரு மாதம் வேலை செய்ய அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமி ஆனந்த் கிட்ட கார்த்திகை திடீர்னு எதுக்கு நீ வேற கம்பெனிக்கு போக சொல்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ஆனந்த் அவங்க அம்மா கிட்ட கார்த்திக் நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யறேன்னு சொல்லிட்டு தானே வந்த, ஆனால் நேற்று 2 hour நமக்கு லாஸ் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னாங்க. அதை கேட்டால் கார்த்திக் அதுக்காக தானே எல்லா வேலையுமே நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு இல்லை நேற்று தொழிலாளிங்க எல்லாருமே உன்னை ஒரு முதலாளியை தான் ட்ரீட் பண்ணாங்க, ரூல்ஸ் படி அது ரொம்ப தப்பு, சேலஞ்ச் பீரியட் முடிகிற வரைக்கும் நீ தொழிலாளியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னாங்க. அதை கேட்டால் கார்த்திக் நான் அப்படி தானே இருக்கேன், அவங்க அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறதுன்னு